அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதிரியை அழிக்கக்கூடிய மாடர்ன் ஏவில் பிரயோக சக்கரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மாடர்ன் ஏவில் பிரயோக சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எதிரிகளை அழிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே இந்த மாடர்ன் ஏவல் பிரயோக சக்கரத்தை தான் மாந்திரிகர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா இது அனுபவத்தில் கைமேலே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை. சரிங்களா? எதிரிகளை அழிக்கிறதுக்கு அப்படின்னாவே மாடர்ன் ஏவல் பிரயோக சக்கரத்தை தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஏன்னா அவ்வளவு வலிமையானது. சரிங்களா? மாடர்னை பொறுத்தளவு ஒரு வேலையை சொன்னோம் அப்படின்னா அந்த வேலையை திருப்பி செஞ்சு முடிச்சுட்டு தான் வருமே தவிர செய்ய முடியலைன்னு கை விரிச்சிட்டு வராது. சரிங்களா? ஒரு விஷயத்த கையோடு முடிச்சுட்டு தான் வெற்றியோடு தான் வரும். அந்த அளவுக்கு வேகமும் விவேகமும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் பெரும்பாலான மாந்திரிகர்கள் பூராமே எதிரியை அழிக்கிறதுக்கு இந்த மாடர்ன் ஏவல் பிரயோக சக்கரத்தை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, இந்த மாடர்ன் ஏவல் பிரயோக சக்கரத்தை யார் மேலெல்லாம் இதை பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நபர்னால் எதிரிகள்னால் தொந்தரவு அனுபவிக்கிறீங்க, நித்தம் வாழ்க்கையில் கொடுமைகளை அனுபவிக்கிறீங்க, உங்களை வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறான், தொடர்ந்து அதை செய்வனை ஏவல் இந்த மாதிரி வச்சுட்டு உங்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கான், உங்களுடைய பணத்தை அபகரிச்சிட்டான், உங்களுடைய குடும்பத்தை அழிச்சிட்டான், இது போல் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே கண்டிப்பாக எதிரிகள் மேலே இந்த பிரயோகம் பண்ணலாம். தவறு கிடையாது. சரிங்களா? அதனால் இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்திடாதீங்க. தப்பே செய்யாத அப்பாவியல் மக்கள் மேலே இந்த ஏவல் பிரயோக சக்கரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வேலை செய்யும். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதை விட கூடுதல் முறைகளில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சரிங்களா? அதனால் யாரும் இந்த மாடர்ன் ஏவல் பிரயோக சக்கரத்தை தவறான விஷயத்திற்காக யாரும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? அதாவது இந்த மாடர்ன் ஏவல் பிரயோக சக்கரத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இந்த பிரயோகத்தை எதிரி மேலே நம்ம பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அவன் மீண்டு வரவே முடியாது. ஏன்னா மாடர்ன் அதில் மீள விட மாட்டார். சரிங்களா? மாடர்ன் ரொம்ப புத்திசாலித்தனவர். சரிங்களா? அந்த வேலையை அவனுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் சரியில்லையோ அவன் அப்பப்பெல்லாம் வழிகளில் பூந்து விளையாடக்கூடியவர். சரிங்களா? அதனால தான் பெரும்பாலான மாந்திரிகர்கள் பூராமே இந்த மாடர்ன் ஏவலுக்கு எடுக்கிறதுக்கு காரணமே இதுதான். சரிங்களா? சரி, இந்த பிரயோக முறையை என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு இரவு நேரத்தில் தான் இந்த பிரயோக முறையை பண்ணணும். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் தான் இந்த பிரயோக முறையை பண்ணணும். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் எழுதிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு மஞ்சள், குங்குமம், பால், பன்னீர், இளநீர் இந்த விஷயங்கள்லாம் அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த எந்திரத்திற்கு எந்திரத்துக்கு பின்னாடி எதிரியுடைய பெயரை எழுதணும். சரிங்களா? யாரை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிரியுடைய பெயரை அந்த சக்கரத்துக்கு பின்னாடி எழுதிட்டு எந்திரத்தை அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரத்திற்கு என்ன செஞ்சோன்னா சந்தனம், குங்குமம்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா, உங்களுடைய பூஜை ரூமில் மாடர்ன் படத்துக்கு ஒரு செவ்வரளி பூ சாற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த எந்திரத்தை ஒரு விபூதி தட்டில் வச்சுட்டு ஒரு சுத்தமான நெய் தீபம் ஒன்று அந்த எந்திரத்துக்கு பக்கத்தில் ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த எந்திரத்துக்கு படையலாக என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை, பூ, பழம், தேங்காய், அவல், பொரிக்கடலை, புழுங்கரிசி சாதம், சுட்ட ஈரல், சரிங்களா, கோழி கறி குழம்பு. சரிங்களா? இந்த படையலை என்ன செய்யணும்னா நம்ம அந்த மாடனுக்கு முதல் நாளும் கடைசி நாளும் நம்ம இந்த படையலை போடணும். சரிங்களா? இந்த பூஜையை மொத்தம் 8 தினங்கள் பண்ணணும். இந்த எந்திரத்துக்கு 8 தினங்கள் பூஜை பண்ணணும். சரிங்களா? முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் இந்த எந்திரத்துக்கு படையல் போட்டால் போதும். சரிங்களா? அதே போல் ஒரு 1008 செவ்வரளி பூவு என்ன செஞ்சிங்கன்னா ஒரு தட்டில் எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பூவையும் எடுத்து இந்த மந்திரத்தை எதிரியை நினச்சி சொல்லிட்டு அந்த எந்திரத்து மேலே நம்ம அந்த அரளிப்பூவை போடணும். இப்படி 1008 மந்திரத்தையும்
அந்த எந்திரத்துக்கு நம்ம உரு கொடுக்கணும். இப்படி 8 நாளும் இதே போலயே பூஜை செய்யணும். சரிங்களா? முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் படையல் போதும். மற்ற தினங்கள் ஒரு செம்பில் தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். சரிங்களா? இதே போல் 8 நாள் பூஜை பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு கருப்பு நூலால் கட்டி ஒரு மண் கலையம் ஒன்று வாங்கிக்கிங்க. சின்ன கலையமாக வாங்கிக்கிங்க. அந்த கலையத்துக்குள்ளே இந்த எந்திரத்தை நீங்கள் போட்டுட்டு அந்த கலையத்தை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஒரு கருப்பு துணியால் கட்டிடணும். சரிங்களா? கருப்பு துணியால் கட்டிட்டு அந்த கலையத்தை கொண்டு போய் மயானத்தில் வடக்கு திசையில் கொண்டு போய் பிதைச்சிடணும். சரிங்களா? இப்படி அந்த கலையத்தை பிதைச்சிட்டிங்க அப்படின்னா எதிரிக்கு அங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். சரிங்களா? என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மந்திரத்திலேயே இருக்கும், கை கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் முடக்கி போட்டுரும். சரிங்களா? அவனுடைய வயிற்றில் வலி உண்டாகும். உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும், உண்டு பண்ணும். அவனால் எழுந்திரிச்சு கூட நடக்க முடியாது. சரிங்களா? அவன்கிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் மனைவி மக்கள் எல்லாத்தையுமே அவன் இழந்து அவன் ஒரு தன்னந்தனியான நிலைக்கு வருவான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் அன்றாட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். கடைசி நிலைக்கு மரணம் அப்படிங்கிறது உண்டாக வைக்கும். சரிங்களா? இதுதான் எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு மாடர்ன் பிரயோக வித்தை. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர்வன பிரயோக முறை. எக்காரணத்தை கொண்டும் இதை தவறான நபர்கள் மேலே பிரயோகம், அதாவது தவறான விஷயத்திற்கு யாரும் பயன்படுத்திட வேண்டாம். உண்மையிலேயே எதிரினால் கஷ்டப்படக்கூடியவங்க இதை பிரயோகம் பண்ணலாம். அதுபோல் மாந்திரீகத்தில் அனுபவம் இல்லாதவங்க இந்த பிரயோக முறையை நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவனை நீங்கள் அழிக்கிறதுக்காக இந்த பிரயோக முறையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவனுக்கிட்ட ஏதாவது ஒரு தெய்வமோ இல்லை ஏதாவது ஒரு சக்தியோ அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது என்ன பண்ணும், நீங்கள் அவனை அழிக்கிறதுக்கு இந்த பூஜையை பண்ணும்போது அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், உங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்துக்களை கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் மாந்திரீகத்தில் அனுபவம் இல்லாதவங்க இதை பண்ணக்கூடாது. அப்போனா ஒரு தேவதை ஒரு பூஜையை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த தேவதை நம்மளுக்கு ஆபத்து கொடுக்காதவாறு நம்ம அந்த பூஜையில் உட்காரும்போது பெரிய பெரிய உடற்கட்டு மந்திரங்களை நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த உடற்கட்டு நம்மளுக்கு போட்டுக்கிட்டு தான் நம்ம இந்த பூஜைகளை நம்ம பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த பூஜையை நம்மளை செய்ய விடாமல் நம்மளுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவதைகள்லாம் ஒரு நபருக்கு செய்வனை வைக்கும்போது காத்து நிற்கும். அப்போல்லாம் என்ன செய்வோம், தெய்வத்தை அவனுக்கு உதவி பண்ணாதபடி மறித்து கட்டிட்டு தான் அவனுக்கு நம்ம செய்வனை வைக்க முடியும். இல்லைன்னா அந்த தெய்வம் அவனுக்கு செய்வனை வைக்க விடாது. சரிங்களா? இது போலலாம் மாந்திரிக விஷயங்கள்ல நிறைய இருக்குது. அதனால தான் மாந்திரிகத்தில் அனுபவம் வேணும். சரிங்களா? அதர்வன பிரயோக மாந்திரிகத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாந்திரிகருக்கும் அனுபவங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? அனுபவத்தில் மட்டும்தான் மாந்திரிகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். குரு ஒரு 20% 30% தான் நம்மளுக்கு மாந்திரிகத்தை கற்றுத்தருவாங்க. சரிங்களா? மிச்ச உள்ள விஷயங்கள் அனுபவ ரீதியாகத்தான் நம்ம கற்றுக்கிற முடியும். சரிங்களா? இது போல் மாடர்ன் ஏவல் பிரயோக சக்கரத்தை யாருக்கேனும் பூஜைகள் செய்து வேணும் அப்படின்னா நம்மள்கிட்ட ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாடர்ன் ஏவல் பிரயோக பூஜை செய்து வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்படும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.